விராட் கோலிய ஓய்வெடுக்க சொல்கிறாரா கம்பீர் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் நியூஸ் நிறைய சோசியல் மீடியாலாம் சுத்திட்டு இருக்கு. இது எனக்கு வந்து உண்மையா இருக்காது சகோ, இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா விராட் கோலி இருக்கிற ஃபார்முக்கு வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற போது அந்த நூறு எட்டக்கூடிய ஒரு மாமனிதனா ஒரு மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது இந்த கட்டத்துல அந்த தவற கம்பீர் செய்யக்கூடாது, செய்ய மாட்டார்னு நான் நம்புறேன். இது உண்மையா இருக்காது, இருக்கக்கூடாதுன்னு நம்புறேன். பட் ஒருவேளை சகோ கம்பீர் அந்த மாதிரி பரிந்துரை செய்தால் பிசிசி கொஞ்சம் ஓப்பனா பேச வேண்டிய ஒரு கட்டம் வந்தாச்சு. அப்ப அந்த ரெண்டு பேர் ரோஹித் சர்மா விராட் கோலி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, அவங்களை சீண்டாதீங்க, டச் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா, இந்த ரெண்டு பேரும் நீங்க பாத்தீங்கன்னா T20 இந்தியா உச்சத்தை தொட்ட போது டக்குன்னு கிரேஸ்ஃபுல்லா அவங்களே ரிட்டையர் ஆனாங்க. டெஸ்ட் மேட்ச்ல நீங்க தேவையா அப்படின்ற ஒரு உணர்ச்சி அவங்களுக்கு கிடைச்ச போதே நாங்க விளைவிக்கிறோம்னு கிரேஸ்ஃபுல்லா அங்கேயும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்படின்ற போது இவங்க எக்ஸ்டென்ஷன்ல ஆடுற பிளேயர்ஸே கிடையாது சகோ. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்தால் அவங்க கிட்ட இருந்தே பதில் வரும். அப்படின்றதுனால நீங்க அவங்கள சீண்டாதீங்க. முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இந்த லெஜெண்ட்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு பிசிசி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன் சார். விராட் கோலி மாதிரி பிளேயர் எல்லாம் ஓய்வு இருக்குமா இல்லையாடுறது அவரோட முடிவாதான் இருக்குமே தவிர எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல நீங்க அதை டிசைட் பண்ணக்கூடாது. ஒருவேளை இது எல்லாமே நம்ம சொல்றது மீண்டும் நான் இது உண்மையா இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில பேசிக்கொண்டிருக்கிறேன். எனிவே சகோ, நீங்க பாருங்க, நான் போய் ஜிம் பண்ணோம். நான் ஏன் ஜிம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சகோ, இவங்க சாதனைகளை பத்தி கமெண்ட்ரியில பேசுறதுக்கு எங்களுக்கே ஒரு ஃபிட்னஸ் தேவைப்படுகின்ற லெவல்ல பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது வேற லெவலுங்க. சீண்டாதீங்க, விட்டுருங்க ஃப்ரீயா. காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி அப்படின்னு அந்த காலத்தை கவிஞர் கண்ணதாசன் அற்புதமா எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எந்த படத்துக்கு எழுதியிருக்காரு அந்த டைட்டில் பாத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அன்னைக்கு அந்த படத்தோட டைட்டில் அவர்கள். அந்த அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் அண்ட் ரஜினி. இன்னைக்கு அந்த அவர்கள் ஆர் இவர்கள்னு சொன்னா ரோஹித் அண்ட் விராட் அப்படின்ற போது அது பொருத்தமான வரிகளா எனக்கு தெரியுது. இவங்களை தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. கவலைப்படாதீங்க சகோ. நைஸ் டே சகோ.